சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். உங்க அண்ணன் வந்துட்டு தனித்து தான் போட்டிடுவேன், நான் கூட்டணியோட போகவே மாட்டேன் அப்படின்ட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு. இது எதனை வந்துட்டு காட்டுது? ஒரு பக்கம் உங்க அண்ணன் இருக்கார் சீமான், இன்னொரு பக்கம் உங்க தலைவர் இளைய தளபதி விஜய், அவரை வந்து நான் தனித்து தான் போட்டிடுவேன். இப்ப 2 பேருமே வந்துட்டு ஒரே மாதிரி இருக்கா மாதிரி ஃபீல் ஆகலையா? இவரும் தனித்து தான் போட்டிடுவேன், இவரும் தனித்து தான் போட்டிடுவேன்னா யார் ஜெயிப்பா? ஜெயிக்க கூடாதுங்கிறதுக்காகவே தனியா போட்டிடுறது உங்களுக்கு தெரியாது அதெல்லாம். அதனாலதான் கூட்டணிக்கு போக மாட்டேங்கிறாங்களா? அப்புறம் கூட்டணிக்கு போனாதாங்க ஆட்சி அமைக்க முடியும். எதுக்கு கூட்டணிக்கு போகணுங்கிறேன், புரியுதுங்களா? நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்குங்க. எல்லாரும் சொல்றாங்க ஓட்டு பிரிக்கிற வேலையை பார்க்குறோம், ஓட்டு பிரிக்கிற வேலையை பார்க்குறோம் அப்படின்னு. யாரு? எங்க தலைவரும் சரி எங்க அண்ணனும் சரி தனியா நின்று ஓட்டை பிரிக்கிறாங்களாம். ஆமா, அப்படியே ஓட்டை பிரிச்சு உள்ளார இறங்கி திருடிட்டு போயிடுறாங்களா? கொஞ்சமாவது அறிவுங்கிறது யோசிக்க வேணாம்? ஆமா, ஒரு விஷயம், நம்ம ஏன் தனியா நிக்கிறோம் அப்படின்னா, தனியா நிக்கிறது தான் கெத்து. புரியுதுங்களா? கூட்டத்தோட சேர்ந்து நிக்கிறது கெத்தா? திமுக காரன் கெத்தா? கிடையாது. அதிமுக காரன் கெத்தா? கிடையாது. பிஜேபி காரன் கெத்தா? கிடையாது. காங்கிரஸ்காரன் கெத்தா? கிடையாது. தனியா நிக்கிறது தான் கெத்து. புரியுதுங்களா? தமிழன்கிறவன் தனியா நிக்கணும். புரியுதுங்களா? அது யாரு? அண்ணன். அப்படி அண்ணன் எவ்வளியோ அவ்வளிதான் தலைவர். அதனாலதான் இவங்க 2 பேரும் தனியா நிக்கிறாங்க. ஆமா, தனியா நின்னாலும் தோப்போம், ஜெயிக்க மாட்டோம்.